நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை மாற்றுவது, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சீர்குலைந்த போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது கண்ணீர். கண்ணீர் ஒரு மிகப்பெரிய அற்புத வல்லமை நிறைந்தது. இந்த கண்ணீரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு நாம் பயன்படுத்தணும். நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை மாறுவதற்கு இந்த கண்ணீரை நாம் பயன்படுத்தலாம். எசேக்கியா தன் கண்ணீரை அப்படிதான் பயன்படுத்தினார். எசேக்கியா தன் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் அர்ப்பணித்து அழுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேனே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேனே. இந்த எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினவர். இந்த எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் இருந்த விக்கிரகங்கள், அசுத்தங்கள், இதையெல்லாம் வெளியே தள்ளி தேவனுடைய ஆலயத்தை ஒரு முந்தின சீருக்கு கொண்டு வந்தவர். பஸ்காவை ஆசரித்தவர். அற்புதமான ஒரு ராஜா இந்த எசேக்கியா. அவருக்கு மரணம் என்று வந்த பொழுது அவர் கண்ணீரை பயன்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் நாம் வடிக்கிற கண்ணீர் மிக பெரிய அற்புதத்தை கொண்டு வரும்.